அரசு நிதியுதவி பெறும் அனைத்து பள்ளிகளுக்கும் பாகுபாடின்றி நிதியுதவி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் பள்ளி நிர்வாகிகள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் இருந்தனர். கட்டடம், கழிப்பிடம், சுகாதாரம், குடிநீர், மின்சாரம் போன்ற அத்தியாவசிய தேவைகளை மேம்படுத்த பாகுபாடின்றி அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் வலியுறுத்துகின்றன. மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் பள்ளி நிர்வாகிகள் சங்கத்தினர் சென்னையில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் இருந்தனர். தமிழ் வழி கல்வி வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்கான உறுதுணையாக ஆங்கில வழி பள்ளிகளை மூட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது தேவையில்லாத ஒரு சுமையாக நம்முடைய தமிழ் மக்களின் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் மாணவர் விகிதம் 1:20 என்ற கணக்கீட்டிலே ஆசிரியர்களை உடனடியாக நியமனம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். பள்ளிகளை திறம்பட நடத்துவதற்கு தேவையான நிதியுதவியை அரசு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாகும். தமிழகம் முழுவதிலும் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.